எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஒரு ராகி புட்டோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. நம்ம ராகி மாவு வச்சுட்டு புட்டு செஞ்சு எடுக்கும்போது எப்போவுமே அது நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கட்டியாக இருக்கும். இது அந்த மாதிரி கிடையாது. ஆறுனதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கிற ஒரு புட்டோட ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்துருக்கு. பேக்கெட்டில் நமக்கு கடையில் வாங்குறது கிடைக்கிற அதே மாவு தான், பச்சையாக அப்படி எடுத்துருக்கு. அதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு வேக வச்ச சாதம். நான் மட்டை அரிசியோட சாதம் தான் சேர்த்துருக்கு. நீங்கள் எந்த சாதம் வேணாலும் வேக வச்சது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே துருவன தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு அளந்தெடுத்த அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. அரை கப்பு வேண்டியதில்லை, கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி போதும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தண்ணியும் ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சுட்டு தேய்ச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு, இந்த ஒரு கப்பு மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி புட்டு சாஃப்டாக கிடைக்கிறது கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஸ்பூன் வச்சுட்டு அந்த மாவு ஃபுல்லாக அந்த தண்ணியில் நல்லா என்ன சொல்கிறது, நனையிற வரைக்கும் நல்லா இதே மாதிரி அமர்த்தி தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பாக இருந்தாலும், நான் இப்போ 240 ml கப்பு தான் எடுத்துருக்கு. நீங்கள் வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸாக இருந்தால் கூட அதே கிளாஸுக்கு எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. மாவு, தண்ணி, சாதம் எல்லாமே எந்த பாத்திரத்தில் மாவு எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்துக்கு அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் நான் இதே மாதிரி மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே மிக்ஸாக இருக்குது. வேக வச்ச சாதம் மட்டும் அப்படியே முழுசாக கிடக்குது. அது நல்லா அதில் கலர்றதுக்காக கொஞ்சம் மாவு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றி 2-3 செகண்ட் பல்ஸ் மோடில் போட்டு க்ரஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் அரைச்சிருச்சுன்னா மாவு கொழுக்கட்டை மாவு மாதிரி ஆகி போயிடும். அதனால புட்டு மாவை கிடைக்கிறதுக்கு ஒரு 3 இல்லை 4 டைம் பல்ஸ் பட்டன் இருக்குல்ல மிக்சியோட, அதில் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு 2-3 செகண்ட் மட்டும் செஞ்சால் போதும். அப்போ புட்டோட மாவு இதே மாதிரி கரெக்டாக கிடைக்கும். அந்த சாதம் எல்லாமே க்ரஷ்ஷாகி இந்த மாவு கூட நல்லா கலந்துருக்கு. அந்த சாதம் தான் நமக்கு இந்த புட்டுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்குறது. பாருங்கள், இதில் இப்போ கொஞ்சம் கட்டி தெரியுது. ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற கட்டி தான். கையிலே ரொம்ப சாஃப்டாக மெதுவாக எடுத்து விட்டாலே அது நல்லா பவுடராக கிடைக்கும். பாதி மாவு நம்ம கிரைண்ட் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாவாக மாற்றியிருக்கு. மிச்ச பாதி கொஞ்ச நேரம் அதிகம் அரைச்சிருச்சுன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் இப்போ காமிச்சு தர்றேன். உங்களுக்கு தப்பு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இதுதான். கொஞ்ச நேரம் அதிகமாக கிரைண்ட் பண்ணும்போது அந்த சாதம், வேக வச்ச சாதம் நல்லா அரைஞ்சி இதே மாதிரி ஆகி போயிடும் மாவு. அதனால தான் 3 செகண்ட் 4 செகண்ட் பல்ஸ் மோடில் போட்டு பண்ணிக்கோன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சங்கடப்பட வேண்டாம். நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிற மாவு இருக்குது இல்லைங்களா, ராகி மாவு, அதிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் மாவு அதுக்குள்ளே போட்டு பல்ஸ் மோடில் 2-3 டைம் க்ரஷ் பண்ணிடுச்சுனாலே அந்த மாவு இது கூட கலந்து மறுபடியும் நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கிற மாவு கிடைக்கும். இப்போ நீங்கள் மாவு முதல்ல தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுனாலும் நீங்கள் மிக்சியில் க்ரஷ் பண்ணும்போது மிக்சிக்குள்ளே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற ராகி மாவு போட்டு க்ரஷ் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாவு ரெடி பண்ணி எடுக்க முடியும். அதனால் இது தப்பு வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. தப்பு வந்தாலும் நம்மளால் அது கரெக்ட் பண்ணி எடுக்க முடியும். புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவு எல்லாமே பவுலில் மாற்றி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கிற கட்டி இல்லாத புட்டு மாவு ரெடியாக இருக்குது. நம்ம அரிசி மாவுலெல்லாம் புட்டு செய்யும்போது அது கையில் இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக பண்ணி எடுக்க முடியும். இது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கிற மாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி கரெக்டாக இது தண்ணி அப்சர்வாக இருக்கா நம்மளால் செக் பண்ணுறது எப்படின்னா, இதே மாதிரி கையில் எடுத்து நல்லா அமர்த்தி பாருங்கள். அப்போ நல்ல உருண்டையாக, நல்லா கட்டியாக இருக்கிற ஒரு உருண்டையாக கிடைக்கும். மெதுவாக உடச்சி விடும்போது இதே மாதிரி உடச்சும் எடுக்க முடியும். நம்ம அரிசி மாவிலும் புட்டு செய்யும் இதே மாதிரி தான் செக் பண்ணுவேன். ஆனால் அரிசி மாவில் உடச்சி விடும்போது சீக்கிரம் உடச்சி எடுக்க முடியும். இது கொஞ்சம் ஒட்டுற மாவாக இருக்கிறதுனால லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இப்போ நம்ம மாவு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எடுத்துருக்கு.
புட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 3 to 4 பேருக்கு புட்டு சாப்பிட்றதுக்கான அளவில் தான் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்கு. புட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். புட்டு குட்டியில் முதல்ல தேங்காய் சேர்த்துக்கோங்க. சில்லு போட்டதுக்கப்புறம் நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கு. அதனால் இப்போ நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை, உங்களுக்கு போர் அடிக்கும். 2 பீஸை தான் கட் பண்ணுறேன். அதனால இந்த குட்டியில் பாதி ராகி மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நடுவில் மறுபடியும் தேங்காய் சேர்த்துருக்கு. அதுக்கு மேலே ஃபுல்லாக ராகி மாவு மறுபடியும் சேர்த்துருக்கு. இன்னொரு மெயினாக இருக்கிற விஷயம், இதே மாதிரி ஸ்பூனில் மாவு குட்டிக்குள்ளே சேர்க்கும்போது ஸ்பூன் வச்சுட்டு இல்லை கை வச்சுட்டு மாவில் அமர்த்தக்கூடாது. அப்படி கொஞ்சமாவது அமர்த்திடுச்சுன்னா இந்த புட்டு கட்டி ஆகி போயிடும். ஜஸ்ட் அந்த ஸ்பூனில் அதுக்குள்ளே எடுத்து போட்டதுக்கப்புறம் லெவல் பண்ண மட்டும் போதும். கீழே அமர்த்தி விடாதீங்க. அமர்த்தி விட்டுருச்சுன்னா புட்டு கல் மாதிரி ஆகி போயிடும். குக்கரில் ஆவி இருக்கு. நோபுக்கு மேலே அந்த ஆவியில் இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆவி சீக்கிரம் ஏறட்டும் அதுக்குள்ளே. இதே மாதிரி குட்டிக்குள்ளே சீக்கிரம் ஆவி ஏறி மேலே வரைக்கும் வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். குட்டியில் ஆவி ஏறுறது ரொம்ப மெதுவாக தான் ஏறுறது. ரொம்ப நேரம் இருந்ததுக்கு அப்புறம் தான் மேலே வரைக்கும் ஆவி வருது அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற மாவு கட்டியாக தான் ஃபில் பண்ணியிருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ புட்டு ரொம்ப கட்டியாக போயிடும். பார்த்து பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ராகி புட்டு ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கறி, மட்டன் கறி, மீன் கறி, முட்டைக்கறி, கடலைக்கறி, மசாலா கறி, அப்புறம் பழம் எது சேர்த்து வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே இது கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.